டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 8.1ல் ஃபஸ்ட்டு சம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெப்ரசன்ட் கிராஃபிக்கலி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் 45 சென்டிமீட்டர் 30 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட். செகண்ட் ஒன் 80 கிலோமீட்டர் 60 டிகிரி சவுத் ஆஃப் வெஸ்ட். கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுக்கு கிராஃப் வரையணும். எந்த டைரக்ஷனில் போகிறாங்கன்னு பாருங்கள். நார்த் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்டில் இருந்து நார்த்தை நோக்கி போகிறாங்கன்னு அர்த்தம். சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? சவுத் ஆஃப் வெஸ்ட் அப்படின்னா வெஸ்டில் இருந்து சவுத்தை நோக்கி போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது தெரிஞ்சாதான் எங்கே டிகிரி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் புரியும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 45 சென்டிமீட்டர் 30 டிகிரி. ஸோ எந்த டைரக்ஷனில் போகிறாங்கன்னு சொன்னேன்? ஈஸ்டிலேருந்து நார்த்து போகிறாங்க. ஸோ ஈஸ்ட் டு நார்த். அதனால தான் ஆங்கில இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். 45 சென்டிமீட்டர் போகிறாங்க. ரைட். அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி சவுத் ஆஃப் வெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெஸ்ட்டிலேருந்து சவுத்தை நோக்கி போகிறாங்க. எவ்வளோ போகிறாங்க? 60 டிகிரி ஆங்கிளில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறாங்க? 80 கிலோமீட்டர் போகிறாங்க. ஸோ அதனால் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.